சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையான 4வது T20 போட்டி ஜோஹான்ஸ்பர்க்ல நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த 3வது T20 போட்டி சிறப்பா போச்சுன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர் ட்ரீம் டீம் வந்தாங்க. சரியா, நம்ம சொன்னதுல நியர்பை 10 பிளேயர் ட்ரீம் டீம் பர்ஃபெக்டா வந்துட்டாங்க. சிமிலானே தவிர மீதி எல்லாருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. சிமிலானோட ஹாரோஸ்கோப் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணி எதையும் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன். கடைசி மேட்ச் எப்படி போச்சு, நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஜோஹான்ஸ்பர்க்ல நடக்கக்கூடிய இந்தியா சவுத் ஆப்பிரிக்கான 4வது T20 போட்டி மாலை இந்திய நேரப்படி 8:30க்கும் சவுத் ஆப்பிரிக்கா நேரப்படி இரவு 5 மணிக்கும் மேட்ச் நடக்குது. ஹாரோஸ்கோப்ல போறதுக்கு முன்னாடி கடைசி போட்டியில யாரெல்லாம் விளையாண்டா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ரிங்கல்டன், ரீசா ஹென்ரிஸ், ஏடன் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டப், ஹென்ரிச் கிளாசன், மேக்ரோ என்சன், ஆண்டல் ஸ்மைலே, ஜெரால்டு கோட்ஸி, கேசவ் மகாராஜ் அண்ட் எல் சிம்பாலா இவங்க விளையாண்டாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் கடைசி மேட்ச் விளையாண்ட பிளேயர்ஸ். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்தில் முழுமையா டிராவல் ஆகுது. அதாவது முதல் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது 6:30 மணி வரை சவுத் ஆப்பிரிக்கா நேரப்படி 5 மணிக்கு ஆட்டம் ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் பரணி நட்சத்திரத்துல இருக்கும். அதிபதி யாருன்னா சுக்கிரன். 6:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மாறிடுது. 2வது நட்சத்திரத்துக்கு மாறிடுது சூரியன். ஸோ கொஞ்சம் கிரக அமைப்புல நிறைய மாற்றங்கள் இருக்கு. நேற்று ஆல்ரெடி ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க எல்லாம் போய் பழைய வீடியோ பாருங்க. அதனால இன்னைக்கு ஆட்டத்தின் போக்கு சற்றே மாறுதலா தான் இருக்கும். ஒன்னு க்ளோஸ் காலா போய் முடியும், இல்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஆல்மோஸ்ட் தீர்மானிக்கப்படும். அப்படிதான் இன்றைய ஆட்டம் போக்கு இருக்கு. ஓகே, நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரியே கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது நல்லா கேட்டுங்க, பேட்ஸ்மேனா இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கணும், பேட்டிங் பண்ற வாய்ப்புன்னு எடுத்துக்கணும். செகண்ட் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்னா செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங், அப்படிதான் நீங்க இதை சூஸ் பண்ணணும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, வருண் சக்கரவர்த்தி, இந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா விளையாடக்கூடியவங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் அண்ட் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சின்ன நிகழ் இருக்கு. அதாவது என்னன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் விளையாட வராருன்னா அந்த முதல் 3 ஓவர் இல்லாட்டி இந்த 4 ஓவர் மட்டும் அவர் தாண்டிட்டார் அப்படின்னாருன்னா அவர் ஒரு ஆவரேஜ் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த முதல் 4 ஓவர் தாண்டதா அவருக்கு பெரிய பிரச்சனையா முடியும். 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு மறுபடியும் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சு யாஸ் தயால் வராதுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். மீண்டும் ஒரு முறை சொல்றோம், இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர். அக்ஷர் பட்டேல், சஞ்சு சாம்சன் இவங்க செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். அதே மாதிரி 2 இன்னிங்ஸ் சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா அண்ட் யாஸ் தயால் இவங்கெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், ஜெரால்டு கோட்ஸி 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா ஹென்ரிச் கிளாசன், ஜெரால்டு கோட்ஸி இவங்க நல்லா விளையாடுவாங்க. இதே செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா டேவிட் மில்லர், கேஷவ் மகாராஜ், எல் சிமிலானே இவங்க செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா நல்லா விளையாடுவாங்க. மறுபடியும் சொல்றேன்,
ஹென்ரிச் கிளாசன் அண்ட் ஜெரால்டு கோட்ஸி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர், கேசவ் மகாராஜ் அண்ட் எல் சிமிலானே இவங்க நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸும் சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எய்டன் மார்கரம், ட்ரஸ்டன் ஸ்டப்பு, மேக்ரோ என்சன் இவங்க 3 பேரும். ரீசா ஹென்ரிக்ஸும் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆவரேஜ். அதாவது சாம்சனுக்கு என்ன சொன்னமோ அதே தான் வந்து ரீசா ஹென்ரிக்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ். நல்லா நோட் பண்ணீங்க. சாம்சனுக்கு என்ன செகண்ட் இன்னிங்ஸ் சொன்னமோ அதே செகண்ட் இன்னிங்ஸும் ரீசா ஹென்ரிக்ஸுக்கும் இருக்கு. ஸோ அதே இதாக ஃபாலோ பண்ணிக்க. ஆனா பட் ரீசா ஹென்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா விளையாண்டுருவார். 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்க தான் அவங்க 2 பேரும். அதே மாதிரி இன்கேஸ் இன்னைக்கு பீட்டர் வந்தாருன்னா, நபா பீட்டர் வந்தாருன்னா அவரும் 2 இன்னிங்ஸும் நல்லா பிரமாதமா பால் போடுவாரு. ஸோ மறுபடியும் சொல்றேன், 2 பேர் வந்து வந்தாங்கன்னா நீங்க நல்லா விளையாடுவாங்க. ஒன்னு யாஸ் தயார், இன்னொன்னு வந்து என் பீட்டர். ஸோ இப்போ வந்து கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் 3 பேர். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கரம், மேக்ரோ என்சன். 3வது வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் இன்னைக்கு பீட்டர் வந்தாருன்னா அவர் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். அவங்க இல்லாம வேற யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்டன் ஸ்டப்பு. ஸோ நான் 3 பேர் சொல்றேன், மேக்ரோ என்சன், எய்டன் மார்கரம், ட்ரஸ்டன் ஸ்டப் 3 பேரு. இன்கேஸ் இன்னைக்கு பீட்டர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான ஆட்டத்தின் ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியும் வந்து இது மாதிரி இன்னொரு சீரீஸ் வரும். ஏதாவது சீரீஸ் வந்தால் நான் சொல்றேன். அந்த சீரீஸ்ல நம்ம மறுபடியும் வந்து சந்திப்போம். உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து வீடியோல யூடியூப் கமெண்ட்ல தெரிவிங்க. கடைசி மேட்ச் எப்படி போச்சு, இப்ப இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கறத தெரிவிங்க. அதே மாதிரி ஆதரவு கொடுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.